ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நல்லா சாஃப்டாக சூப்பராக ஒரு ஆப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கப்பால் 3 கப்பு மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், அரிசி ஒரு 5 மணி நேரம் ஊறி இருக்குது. நம்ம நைட்டுக்கு சுடுறதா இருந்துச்சுன்னா காலையில் கிளம்புனோனையுமே ஊற வச்சிட்டோம்னா ஒரு 12 மணியை போல் அரைச்சிக்கலாம். நைட்டுக்கு 8-9 மணிக்கு ஊற்றுறதுக்கு நல்லா கரெக்டாக புளிச்சு பதமாக இருக்கும் மாவு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இதில் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசியில் அந்த கப்பால் 2 கப்பு தேங்காய் பூ. நம்ம 3 கப்பு அரிசி சேர்த்துருக்கோம். 2 கப்பு எந்த கப்பில் நம்ம அரிசி இழக்கிறோமோ அந்த கப்பாலேயே தேங்காய் பூ சேர்த்துக்கணும். 2 கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் திருவும் போது ரொம்ப அடியில் திருவணும்னா கருப்பு வந்துடும். அந்த கருப்பு வராத அளவுக்கு மேலாக திருவி எடுத்துக்கணும். இப்போ மாவு ஓடிக்கிட்டு இருக்குது. அது கூடவே இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக மாவு அரைச்சாச்சு. நான் கிரைண்டர்லேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது இதுலேருந்து 1 கரண்டி மாவு எடுத்துருக்கேன். இது கூழ் காய்ச்சறதுக்கு. கூழை காய்ச்சி இதில் சேர்த்துக்குவோம். 1 கரண்டி மாவுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். கரெக்டாக இதை வெந்து திக்காகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி மிதமான தீயில் வச்சுக்கணும். அதிகமாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்தமாரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே இந்த கூழ் ரெடி ஆயிரும். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் தான் மாவோட சேர்க்கணும். கூழ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். கட்டிகள் இல்லாமல் கூழும் மாவும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இந்த மாவு புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் சுட்டுடலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கு. இதை பார்த்தாலே நல்லா தெரியும். மாவை கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு மாவை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ ஆப்பத்தை ஊற்றி எடுத்துக்கிடுவோம். கடாய் இல்லாட்டி நம்ம எப்பவும் ஊற்றுற தோசைக்கல்லையே வச்சுக்கலாம். நான் இப்போ வட்டமான ஆப்பம் தான் சுட போகிறேன். கேரளா ஸ்டைலில் சுற்றி விடலை. இப்படி வட்டமாக இப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி வச்சு மூடிடுவோம். ஆப்பம் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு இன்னொன்று ஊற்றி வச்சிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பம். பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. தேங்காய் பூ சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சும்மாவே பிச்சு சாப்பிட்றலாம்ல இருக்குது. இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. தேங்காய் பால், நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பார் வச்சு சாப்பிடலாம், சட்னி வச்சு சாப்பிடலாம். எது வேணுனாலும் இதுக்கு சைடிஷ் சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.